என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி என் பாவம் கழுவிட்டீரே, விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்பிற்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே, மதிப்பிற்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஆமென். பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் என்னை பொறித்து வைத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர்
மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளே, நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே, உரிமையாக்கிக் கொண்டீரே, பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே, உமக்கு உரிமையாக்கிக் கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கி மகிழ்ந்தவர். ஆமென், அல்லேலூயா. பெயர் சொல்லி நம்மை அழைத்தவர், நம்மை அவருக்கு உரிமையாக்கி கொண்டாராம். ஆமென், அல்லேலூயா. நாம் யாருக்கு சொந்தமாக இருக்கிறோம்? உருவாக்கினவருக்கு தான் நாம் சொந்தமே தவிர இந்த உலகத்துக்கு அல்ல. ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதிக்கத்தான் நாம் அவரிடம் வந்திருக்கிறோம். நம்மை ஆவியால் நிரப்பட்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஸ்திரீயே, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வரும். ஆண்டவர் அன்றைக்கு சொன்னது போலவே இன்றைக்கு உலகம் முழுவதும் பிதாவை தொழுது கொள்ளுகிறது. ஆமென், அல்லேலூயா. அதனால் நாமும் ஆண்டவரிடத்தில் வந்திருப்பது அவரை ஆராதிப்பதற்காக. முதலாவது நாம் அவரிடத்தில் வருவது அவரிடத்தில் பேச, அவரை ஆராதிக்க. ஆராதனையிலே நாம் அவரோடு கூட பேசுகிறோம், உறவாடுகிறோம். அவரும் நம்மோடு இறங்கி வந்து நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறார், நம்முடைய ஆவியால் நம்மை நிரப்புகிறார். அவரை உயர்த்தி உயர்த்தி நாம் உள்ளம் மகிழும் போதெல்லாம் அவருடைய இருதயமும் மகிழ்கிறது. ஆமென், அல்லேலூயா. உம் குரலை கேட்டு அதனாலே மகிழ்ந்து இந்த உலகத்தை நான் மறக்கணும் ஆண்டவர். உங்கள் பிரசன்னத்தில் நான் கண்மூடி கிடக்கணும் ஆண்டவர். அப்படி நான் கண்மூடி கிடக்கும்போது நீர் வந்து என்னை தழுவி அணைத்துக்கொள். ஜீசஸ், உங்கள் நாம சொல்லி அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு யெகோவா நிசி என்று சொல்லும்போது நீர் என் ஜெயக்கொடியானவர் என்று புரிந்து கொண்டு நீர் மெய்யாகவே எனக்கு ஜெயம் தருகிறீர், உங்கள் ஜெயக்கொடி என் மேல் பறக்கிறது என்று நான் விசுவாசிக்கும் போது உங்களுடைய அன்பு என்னை நிறைக்கிறது ஆண்டவரே. உங்கள் அன்பு என்னை நிறைக்கிறது. உம் நாமம் சொல்லி அதினத்தம் புரிந்து உம் அன்பால் நிறையணுமே. உம் நாமம் சொல்லி அதினத்தம் புரிந்து உம் அன்பால் நிறையணுமே. உம் பாதத்தில் விழுந்து பணிந்து உந்தனை உயர்த்தணுமே. உம் பாதத்தில் விழுந்து பணிந்து உந்தனை
துதிக்கணுமே. அன்பை ருசித்து உம்மோடு இணைந்து உறவாடி துதிக்கணுமே. அன்பை ருசித்து உம்மோடு இணைந்து உறவாடி துதிக்கணுமே. கண்ணீரோடு உந்தனை அணைத்து துதித்து மகிழணுமே. கண்ணீரோடு உந்தனை அணைத்து துதித்து மகிழணுமே. குரலை கேட்டு அதனாலே மகிழ்ந்து உலகத்தை மறக்கணுமே. குரலை கேட்டு அதனாலே மகிழ்ந்து உலகத்தை மறக்கணுமே. பிரசன்னத்தில் கண்மூடி கிடப்பேன், தழுவி அணைத்துக் கொள்ளும். பிரசன்னத்தில் கண்மூடி கிடப்பேன், தழுவி. இன்னொரு முறை பிரசன்னத்தில் கண்மூடி கிடப்பேன், தழுவி அணைத்துக் கொள்ளும். அன்பை ருசித்து உம்மோடு இணைந்து உறவாடி துதிக்கணுமே. அன்பை ருசித்து உம்மோடு இணைந்து உறவாடி துதிக்கணுமே. கண்ணீரோடு உந்தனை அணைத்து துதித்து மகிழணுமே. கண்ணீரோடு உந்தனை அணைத்து துதித்து மகிழணுமே. உம்மோடு உறவாடி உங்கள் பிரசன்னத்திலே கண்மூடி அந்த இன்பத்தை அனுபவிக்கிற தருணங்களை கர்த்தர் எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. இந்த உலகம் சிற்றின்ப மோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. இந்த உலகம் ஆண்டவரே மோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. எத்தனையோ மோகம், எத்தனையோ விதவிதமான மோகங்கள் இந்த உலகத்திலே சுற்றி திரிகிறது. நாங்களும் அதிலே சிக்கிக்கொள்ளாதபடி நாங்கள் கண்மூடினால் உங்க பிரசன்னம்தான் வரணும் ஆண்டவரே. நாங்கள் உறங்கினாலும் உங்க பிரசன்னம்தான் வரணும். சும்மா கண்ணை மூடி உட்கார்ந்திருந்தாலும் உங்க பிரசன்னம்தான் இருக்கணும் ஆண்டவரே. அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்தில், வஞ்சகமான உலகத்தில் அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு. தேங்க்யூ. உங்க குரலை கேட்டு அதனாலே மகிழ்ந்து உலகத்தை மறந்து உங்க பிரசன்னத்தில் மூழ்கி இருக்கட்டும் ஆண்டவர். உங்க பிரசன்னத்திலேயே மூழ்கி இருக்கட்டும். அந்த கிருபையை தான் ஆராதனையில் தொடர்ந்து உங்க பிரசன்னமே எங்களை வழி நடத்துவதா உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம். ஆதியாகமம் 34 அதிகாரம் 1 - 4 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடே சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான்.
சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். ஒரு நல்ல ஒரு கதைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு கதை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு பெரிய படிப்பினையை தருகின்ற ஒரு சம்பவம் அது. ஒரு நிகழ்வு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் நமக்கு எதையுமே மறைக்கவில்லை, எல்லாவற்றையும் தெளிவாய் சொல்லிவிட்டது. அதனால தான் நிறைய பேர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு சந்ததியிலேருந்து வந்திருக்கிறாரே என்று சொல்வது உண்டு. இப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாதா? மோசைக்கு தெரியாதா? அல்லது மோசையை கொண்டு எழுத வைத்த பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியாதா? ஸோ எந்த குடும்பத்தில் என்ன நடந்திருந்தாலும் சரி, எந்த தேவனுடைய தாசர்கள் என்ன தவறு செஞ்சுருந்தாலும் சரி, அதை ஒளிவு மறைவில்லாமல் வேதத்தில் தேவன் என்ன செஞ்சார்? எழுதி வைத்து விட்டார். ஏனென்றால் மனுஷன் இப்படி தான். அவன் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும் அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதை காண்பிப்பதற்காகவே ஆண்டவர் பல சம்பவங்களை, தாவீது தவறின சம்பவமாக இருந்தாலும் சரி, ஆபிரகாமா தவறின சம்பவமாக இருந்தாலும் சரி, சிம்சோன் தவறின சம்பவமாக இருந்தாலும் சரி, பேதுரு தவறின சம்பவமாக, எல்லாவற்றையும் ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். எந்த சந்ததியில் வந்திருந்தார் என்பதையும் எழுதி வைத்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாளாம். எதுக்கு போனாலாம்? இந்த கதை சுருக்கத்தை சொல்லிடுறேன், ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரியாது. தீனாள் என்பவள் யாக்கோபுடைய மகள். மொத்தம் எத்தனை சகோதரர்கள் அவளுக்கு? குடும்ப பின்னணி, ஃபேமிலி பேக்ரவுண்டு 12 பேர் இல்லை. யாக்கோபுடைய மகள் தானே. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 கோத்திரங்கள். அதில் 10 பேர் அண்ணன்மார்கள், 2 தம்பிமார் தீனாளுக்கு. ஒரே ஒரு மகளுடைய பெயரை பற்றி தான் சொல்லியிருக்கிறது. யாக்கோபுக்கு வேறு மகள்கள் இருந்தார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் தீனாளை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கிறது. இப்போ அந்த டீன் ஏஜில் இருக்கும்போது அவங்க பக்கத்தில் யாக்கோபு பிரயாணப்பட்டு போய்கிட்டு இருக்கிறார். தேவன் சொன்ன பெத்தேலை நோக்கி என்ன செய்கிறார்? போய்கிட்டு இருக்கார். போகிற நேரத்தில் இங்கே சீகேம் என்ற இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க? அந்த இடத்துல டேரா போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 10 அதுக்கு முந்தின 33ஆம் அதிகாரம் 19வது வசனம். தான் கூடாரம் 18 யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். எங்கே போட்டிருக்காரு? சீகேம் பட்டணத்துக்கு பக்கத்தில் கூடாரம் போட்டார். அங்கே தான் அவருடைய மனைவிகள் 2 பேர், லேயாள், ராகேல் 2 மனைவிகள். அந்த மனைவியினுடைய சர்வன்ட்ஸ் 2 பேர், பில்காள், சில்பா 2 பேர். அந்த 4 பேருக்கு பிறந்த பிள்ளைங்க. அவருடைய சர்வன்ட்ஸ் எல்லாரும், எல்லா மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள், எல்லாம் பெரிய பரிவாரம். பக்கத்தில் கூடாரம் போட்டார். கூடாரம் போட்டு கொஞ்ச நாள் இருக்கும்போது தான் இந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாங்க. அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அந்த தேசத்தினுடைய பிரபு, பிரின்ஸ், இளவரசன், ராஜாவினுடைய குமாரன் சீகேம் இவளை பார்த்து, இவளுடைய அழகை பார்த்து, இவளை கொண்டு போய் இவளோட உறவு கொண்டு வலுக்கட்டாயமாக பலவந்தம் பண்ணி உறவு கொண்டு அவளை கெடுத்து விட்டான். கெடுத்தது மாத்திரமில்லை, தான் அப்பாக்கிட்ட போய் என்ன சொல்கிறான்? இந்த பொண்ணையே எனக்கு என்ன செஞ்சிடணும்? எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்க. அவ்வளவு கண்டதும் அவருக்கு காதல். அப்படி தானே பல நேரங்களில் ஃபஸ்ட்டு சைட்லேயே என்ன வந்துடுச்சு அவருக்கு? ஆமாம், வந்துடுச்சு. காதல்னு சொல்ல முடியாது, காமம் அநேகருக்கு வருவது. அது அதனால் அந்த பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் வந்துடுச்சு. இது யாக்கோபுக்கு தெரிஞ்ச உடனே பேசாமல் இருக்கார். என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒரு தகப்பனுக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும்? தன்னுடைய மகள் இன்னொருவனால் பலவந்தம் பண்ணப்பட்டு கெடுக்கப்பட்டாள் என்று ஒரு தந்தைக்கு தெரிந்தால் அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். தன்னுடைய பிள்ளைகள் பையங்கள்லாம் வரட்டும்னு சொல்லி அமைதியாக இருக்கார். எல்லோரும் திரும்ப வர்றாங்க. 12 பேரும் வெளியே ஆடு மேய்க்க போயிருந்தவங்க வந்த உடனே கேள்விப்பட்டு அவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். அதுவும் யாக்கோபுடைய பிள்ளைங்களுக்கு கோபம் சொல்லியாங்க தரணும், பயங்கர கோபம். எங்களுடைய தங்கச்சியை, எங்களுடைய சகோதரியை அப்படியே பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கோபத்தில் இருக்கும்போது அந்த சீகேம் பட்டணத்தினுடைய அந்த ராஜாவும் அவனுடைய குமாரனும் பரிவாரத்தோடு பொண்ணு கேட்க வராங்க.
யாக்கோபுக்கிட்ட வந்து பொண்ணு கேட்குறாங்க, இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பிள்ளைய ரொம்ப பிடிச்சி போச்சு, பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கா, மூக்கு முழியுமா, ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. எங்களுக்கு ரொம்ப ஆஸ்தியெல்லாம் இருக்குது, வெல் டு டூ ஃபேமிலி, நாங்கள் ரொம்ப வெல் டு டூ ஃபேமிலி. பாருங்கள், உங்களுக்கு முன்னாலே நீங்கள் பார்க்கலாம், எல்லா சொத்துக்கெல்லாம் நிறையா இருக்குது, உங்கள்கிட்டையும் நிறையா சொத்து இருக்குது. எங்கள் பொண்ணுங்களை உங்களுக்கு கொடுக்குறோம், உங்கள் பொண்ணுங்களை எங்களுக்கு கொடுங்க, சம்பந்தம் கலப்போம், ஜாலியாக இருப்போம், பணமும் மனமும் சேர்ந்தா இன்னும் என்ன செஞ்சிடலாம், நல்லா ரொம்ப பெரிய கார்ப்பரேட் ஆகிடலாம். இப்படிலாம் சொல்லி என்ன செய்கிறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அப்பா. ஏன்னா பையனுக்கு எப்படியாவது அந்த பொண்ணு, பையனுக்கு இஷ்டப்பட்டானே பாருங்கள், பையன் இஷ்டப்பட்டான்னு சொல்லி ஒரு 17 வயசு பையனுக்கு 2 கோடி காரை கொடுத்து, புனேயில் நடந்த சம்பவம், 2 கோடி காரை கொடுத்து நைட்டில் 12:30 மணிக்கு 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் 2 ஐடி அஃபீஷியல்ஸை கொண்டுட்டாங்க. பையன் இஷ்டத்துக்கு விட்டு, இப்படி இஷ்டத்துக்கு விடுற பிள்ளைங்கள்லாம் எப்படி போகுங்கிறதுக்கு இதுதான் ஒரு நல்ல ஒரு உதாரணம். அப்போ அந்த கேட்கும்போது உடனே இவங்க சொல்கிறாங்க, எப்படி நாங்கள் கொடுக்கறது, யார் பசங்கள்லாம் பிரதர்ஸ்லாம் சொல்கிறாங்க, எப்படி நாங்கள் கொடுக்கறது, அந்நியர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறது இல்லை, கொடுப்பதில்லை. அப்படி கொடுக்கணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷனா, விருத்த சேதனம் பண்ணணும். உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் என்ன செய்யணும், விருத்த சேதனம். விருத்த சேதனம் என்றால் சுன்னத், இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்கு இல்லையா, சுன்னத் யூதர்களும் பண்ணுகிறார்கள், சுன்னத் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சுன்னத் பண்ணால் தான் நாங்கள் என்ன செய்ய முடியும், உங்களோட சம்பந்தம் பண்ணணும். அவன் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவான்னு நினச்சாங்க. ஆனால் என்ன செஞ்சுட்டான், பரவாயில்ல, அதுக்காக தீனாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயார் அப்படின்னு சொல்லிவிட்டு, அவன் மாத்திரம் இல்லை எல்லாருக்குமே நாங்கள் விருத்த சேதனம் பண்ணிடுறோன்னு சொல்லி உடனே போய் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டான். பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைகளையும் கூப்பிட்டு, எப்போ நல்ல ஒரு பொண்ணு வருது, அவங்க பின்னால் இருக்கிற சொத்தெல்லாம் நமக்கு சேருது, வாங்க எல்லாரும் சுன்னத் பண்ணலான்னு சொல்லி எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணியாச்சு. விருத்த சேதனம் பண்ணி 3ஆவது நாளில் எல்லாருக்கும் நோவு எடுத்து கொண்டு தான், எல்லாருக்கும் வலி. ஏன் தெரியுமா, சுன்னத் என்பது, இந்த விருத்த சேதனம் என்பது தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்த ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். அவர்கள் அந்த விருத்த சேதனம் பண்ணினால் அந்த நுனித்தோலை அவங்க வெட்டி அதை அந்த உடன்படிக்கையை செய்யும்போது அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அவங்க மாத்திரம்தான் தேவனுடைய ஜனங்கள் அப்போது என்பதற்கான அடையாளம் தான் விருத்த சேதனம். ரொம்ப ரொம்ப பரிசுத்தமான ஒரு உடன்படிக்கை அது. இன்றைக்கு இல்லை, அது மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்களுக்கு அன்றைக்கு தேவன் கொடுத்திருந்த ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். அந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை இன்றைக்கி இவங்க எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, அவங்கள ஏமாத்துறதுக்காக நினைஞ்சிட்டாங்க, பயன்படுத்திட்டாங்க. இப்படி பண்ணால் தான் நாங்கள் என்ன செய்வோம், சம்பந்தம் பண்ணுவோன்னு சொல்லி. இப்போது இவங்க விருத்த சேதனம் பண்ணால் அதிலிருந்து எப்படி தங்களை காத்துக்கொள்வது, அந்த வலி வந்தால் எப்படி காத்துக்கொள்வதுன்னு தெரியும். இது ஆண்டவர் சொன்னதுனால அவங்களுக்கு அந்த வலியும் வராது, அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் நடக்காது. ஆனால் இவங்க இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள், அவங்களுக்கு இது புதுசு, அவங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியல, அதை எப்படி அதை ஹீல் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால் எல்லா ஆண் மக்களுக்கும் நோவு எடுத்துக்கொண்டது, எல்லாரும் பலவீனமாயிட்டாங்க. அந்த பலவீனமான நேரத்தில் 2 பேர், யார் யார், சிமியோன் லேவி. லேயாள், ஏன்னா அவங்களுக்கு தான் பயம் இருக்கும், ஏன்னா லேயாள் பெற்ற குமாரத்தை தான் தீனா. சிமியோன் லேவி யார், லேயாள் பெற்ற பிள்ளைகள். அதனால் அவங்க சொந்த உதிரம் அப்படியே ரத்தம் என்ன செய்யுது, கொதிக்குது அவருக்கு. உடனே 2 பேரும் வாழை எடுத்துகிட்டு போய், அருவாளை எடுத்துகிட்டு போய் பட்டணத்தில் இருந்த எல்லா ஆண் மக்களையும் வெட்டி கொன்றார்கள். சிமியோனும் லேவியும் எல்லா ஆண் மக்களையும், அந்த சீகேம் அவங்க தங்கச்சியை கெடுத்தவன், அவங்க அப்பா, எல்லா ஆண் மக்களையும் என்ன செஞ்சிட்டாங்க, வெட்டி கொன்று விட்டு அங்கே இருந்த ஸ்திரீகள் குழந்தைகள் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவங்களுடைய உடைமைகளை எல்லாம் கொள்ளையிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் இந்த அந்த அதிகாரத்தை தொடர்ந்து படித்து பாருங்கள். அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, கொள்ளையிட்டாங்க. 2 பேரால் அப்படி செய்ய எவ்வளோ அப்போ கோபம் இருந்திருக்கும் பாருங்கள். 2 பேருக்கும் எப்படிப்பட்ட கோபம் இருந்திருக்கும், யாராலையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு கோபம். எல்லாரும் அப்படி பண்ணிட்டு வந்த உடனே யாக்கோபு கேட்குறாரு, ஏண்டா இப்படி பண்ணீங்க. அவர் நினைக்கவே இல்லை, ஏண்டா இப்படி பண்ணீங்க, மற்றவங்க மத்தியில் ஏன் வாசனையை கெடுத்துட்டீங்களே,
இதை கேள்விப்பட்டு எல்லாரும் வந்து என்னையும் என் குடும்பத்தையும் என் சொத்தெல்லாம் அழிச்சிருவாங்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், ரொம்ப கோபப்படுறார், ஆதங்கப்படுகிறார் யாக்கோபு. அதுக்கு அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? 31வது வசனம், கடைசி வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள் 34ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமோ என்றார்கள். எங்கள் சகோதரியை ஒரு வேசியை போல நடத்தலாமா என்று கேட்டாங்க. அவங்க கேட்டது பாருங்க, எங்கள் சகோதரியை அவங்க ஒரு வேசியை போல நடத்தலாமா என்று கேட்டார்கள். இதில் நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கிறது இந்த சம்பவத்தில். பார்த்தீங்கன்னா இந்த ஹானர் கில்லிங்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கௌரவ கொலைகள், ஆணவ கொலைகள். என்ன, ஜாதி விட்டு ஜாதி போய் என்ன செஞ்சிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால் என் பையன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணனால என் பையனை கொன்னேன். தைரியமாக வந்து சொல்கிறார், எங்கள் பொண்ணு ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணதுனால எங்கள் பொண்ணை நாங்கள் என்ன செஞ்சோம், கொலை செஞ்சோம். ஆணவ கொலைகள். அதுக்கு பேர் ஹானர் கில்லிங்கா. என்ன பேர் வச்சுருக்காங்க பாருங்க, ஆணவ கொலைகள், கௌரவ கொலைகளாம். என்ன கௌரவ கொலை? அவங்களுடைய கௌரவத்தை காப்பதற்காக மற்றவனை என்ன செய்கிறது, கொலை பண்ணுறது. இந்த கௌரவ கொலை எங்கே இருந்திருக்கு? ஆதி ஆகமத்தில் யாக்கோபுடைய குடும்பத்திலே இருந்திருக்கு பாருங்கள். இந்த கௌரவ கொலை அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு. எங்கள் சகோதரியை ஒரு வேசியை போல நடத்தலாமா அப்படின்னு சொல்லி கொண்டுட்டாங்க பாருங்கள். இதில் இந்த குடும்பத்தில் ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை, நீ எழுந்து உன் பரிவாரத்தை எடுத்துக்கொண்டு பரிவாரத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு பெத்தேலுக்கு போகணும்னு சொன்னார். இவர் நேரம் என்ன செஞ்சுருக்கணும், பெத்தேலுக்கு போகணும். பார்த்தாரு, சீக்கிரம் பக்கத்தில் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல பச்சையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஆடு மாடுகளுக்கு ஏற்ற நல்ல புல்வெளி இருக்கிறது, நல்லா இருக்குது, இந்த மனுஷர்களும் பார்த்தா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி லோத்தை போலவே பச்சையை தெரிந்து கொண்டார் யாக்கோபு. அங்கே டென்ட்டு போட்டார். அது எவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சது பாருங்கள். அங்கே இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, அந்த பட்டணத்தார் எப்படிப்பட்டவர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்களா, அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள், அவங்களோட நம்ம பழகலாமா, அவங்களோட பக்கத்தில் இருந்தால் என்னவெல்லாம் நமக்கு நடக்கும், எதையுமே என்ன செய்யலவர் யோசிக்கலை. ஒரு தகப்பனாக இருந்து ஒரு குடும்பமாக அவங்க என்ன செய்யலை, சரியாக யோசிக்கலை, லீட் பண்ணலை. ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டுட்டு லோத்து மாதிரியே பச்சையை தெரிந்து கொண்டு பக்கத்தில் இருந்ததுனால இப்படி ஒன்று. ஸோ இது பேரண்டிங்கில் வந்த ஒரு தவறு. அடுத்து இவ எதுக்கு தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டா? தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாலும் என்ன அர்த்தம்? இந்த இந்த உலக வழக்கத்தின்படி சொல்கிறதா இருந்தால் என்ன செஞ்சு என்ன எப்படி சொல்லுவோம்? ஊர் சுத்த போயிட்டாங்கன்னு சொல்லலாம். எங்கே போனாங்க? ஊர் சுத்த போயிட்டா. இப்போ ஊர் சுத்த எதுக்காக போனால்? அதுவும் தேசத்து பெண்களை பார்க்க என்ன செஞ்சாலாம் போனான். அப்போது அவளுக்கு என்ன தேவை? நிறைய ஃப்ரெண்ட்ஸு தேவை. நிறைய ஃப்ரெண்ட்ஸு வேணுங்கிறதுக்காக அப்படியே போய் அப்படியே கொஞ்சம் யாரையாவது பார்த்து பேசி என்ன செஞ்சிடலாம், ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சிக்கலாம், பேச்சு துணைக்கு ஆள் கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? பேச்சு துணைக்கு வீட்டில் ஆள் இல்லை, தனிமையை உணர்ந்திருக்கிறாள் தீனா. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவள் அப்போ தான் டீனேஜில் இருக்கிறான் தீனா. குடும்பத்தை பார்த்தால் லேயாள் ஒரு பக்கம், ராகேல் ஒரு பக்கம், சில்ஃபா ஒரு பக்கம், பில்ஹா ஒரு பக்கம், 4 பேரும் 4 பக்கம் யாக்கோபை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் எப்போ வருவான், வயல்வெளியிலிருந்து எப்போ வருவார், ஆடு மேய்ச்சிட்டு எப்போ வருவார், யார் பிடிச்சி இழுத்துட்டு போகலாம், யார் பக்கம் வருவாருன்னு 4 பேருக்கும் சண்டை. இத்தனைக்கும் ராகேலும் லேயாளும் 2 பேரும் சகோதரிகள். ஆனால் அவங்களுக்குள்ள போட்டி, பொறாமை. ஸோ அவள் பிறந்த நாள்லேருந்து அவள் குடும்பத்தில் பார்க்குறதெல்லாம் போட்டி, பொறாமை, வெறுப்பு பேச்சுகள். இன்றைக்கி இருக்கிற மாதிரியே ஹேட்ரட், வெறுப்பு பேச்சு, போட்டி, பொறாமைகள். அண்ணன்மார்களா இன்றைக்கி ரொம்ப அப்படியே கௌரவமாக கோபமாக கத்தி எடுத்துகிட்டு போய் அவ்வளோ கொலை பண்ணிட்டு வந்தாங்களே, என்றைக்காவது அவருடைய லோன்லினஸை பற்றி அவங்க கவலைப்பட்டிருக்காங்களா? அவருடைய தேவை என்ன, அவள் எப்படி இருக்கிறா, தங்கச்சி எப்படி இருக்கா, சாப்பிட்டியாமா, நல்லா இருக்கிறியா, எப்படி ஏதாவது கேட்டிருப்பாங்களா? அப்போ ஏன் அவள் போக வேண்டிய அவசியம் என்ன? குடும்பத்தில் என்ன இல்லை, அவளுக்கு சமாதானம் இல்லை, அவருடைய குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை, பேசுகிறதுக்கு ஆளே இல்லை. யாராவது நம்மோட பேச மாட்டாங்களா, ஆறுதலாக பேச மாட்டாங்களா? சரி, தாய்கிட்ட பேசலான்னா தாய் யாக்கோபையே பார்த்துட்டு இருக்கா,
அடுத்து அவங்களுக்கு குழந்தை பெற்று குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யலை, நேரம் சரியாக போச்சு. தான் குழந்தை பெற்றதும் இல்லாமல் இன்னும் ஒரு செர்வெண்ட்டை கூட்டு வந்து இவளுக்காகவும் என்ன செய், குழந்தை பெற்று கொடு என்று சொன்ன பிள்ளை மனைவிமார்கள். நல்ல வேளை அந்த நடைமுறை இப்போ இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்கள், அதனால் அவளுக்கு அந்த லோன்லினஸை அவள் ஃபீல் பண்ணாள். குடும்பத்தில் யாருமே அவளுடைய தேவை என்ன, அவள் என்ன நினைக்கிறாள், அவளுடைய ஃபீலிங்ஸ் என்ன, அதை யாருமே என்ன செய்யலை, நினைக்கல. அதனால் அந்த தனிமை உணர்வு அவளை வாட்டி வச்சனால யாரோடையாவது பேசணும், யாரோடையாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், யாராவது ஆறுதலாக பேசணும், சந்தோஷமாக பேசணும். வீட்டில் விருப்பு பேச்சை கேட்டு சண்டையை கேட்டு கேட்டு ரொம்ப காது என்ன செஞ்சது, புளித்து போய் விட்டது, வெறுப்பாக இருக்குது. அதனால் வெளியே போனவ கூட யாராவது கூட்டிகிட்டு போயிருக்கலாமே, இல்லை, என்ன செய்கிறா, தனியாக போகிறா. ஒரு தைரியம், ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வெட்டி தைரியம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு தெரியாத ஊர், பழக்கமில்லாத ஊர், அங்கே தனியாக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போகலை. அவள் போனது மாம்சத்தில் ஃப்ரெண்ட்ஸு பிடிக்கிறதுக்காக போனான். ஆனால் பிடிச்சது வேறு ஒன்று. அப்போது ஒரு ஆவிக்குரிய யாக்கோபுடைய மகள் தீனா ஆபிரகாமுக்கு கொள்ளு பேத்தி, ஈசாக்குக்கு பேத்தி, யாக்கோபுக்கு மகள். அப்போ என்ன ஒரு அந்த லைனில் வந்திருக்கிறா, லீனியாலஜியில் வந்திருக்கிறா பாருங்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுடைய கொள்ளு பேத்தி. ஆபிரகாம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பன் என்று சொல்லப்பட்டவர். அவளுடைய கொள்ளு பேத்தி. இப்போ குடும்பமான என்ன செய்து போச்சு. யாக்கோபு அப்படியே என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே முடங்கி போயிருக்கிறார். இவங்களா ரொம்ப நாங்கள் ஒரு பழி வாங்கிவிட்டோம், எங்கள் சகோதரிக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து விட்டோம்னு ரொம்ப இருமாப்பில் இருக்கிறாங்க சிமியோனும் லேவியும். ஆனால் அந்த ரெண்டு விஷயத்துலையுமே, அந்த சீகேம் இவளை கெடுத்ததுலேயும் சரி, இவங்களுடைய சகோதரர்கள் நடந்து கொண்ட விதத்துலேயும் சரி, ரெண்டு விதத்துலேயுமே பாதிக்கப்பட்டது தீனா தான். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாட்லெஸ் அவெஞ்சர்ஸ் ஆஃபன் ஹர்ட் த ஒரிஜினல் விக்டிம்ஸ் எ செகண்ட் டைம். தாட்லெஸ் அவெஞ்சர்ஸ் often hurt the original victims a second time. சிந்தனை இல்லாத மக்கள் பழி வாங்கிறது, சிந்தனை இல்லாதவங்க பழி வாங்கிறது எப்படி இருக்குதா, ஏற்கனவே அவங்க பழி வாங்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு விக்டிம், அவங்க கெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க அவங்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன், அவங்களுக்காக நான் பரிகாரம் தேடுகிறேன்னு சொல்லி பல தடவை அவங்களை ஹர்ட் பண்ணுறாங்களாம். எப்படி ஒரிஜினலாக அவங்க ஹர்ட் ஆனாங்களோ அதே மாதிரி அடுத்தவங்க மற்றவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. ஒருத்தர் ஒரு நாள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பாதிப்பிலேருந்து அவங்கள மீட்கிறேன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் ஆலோசனை சொல்கிறேன், உதவி பண்ணுறேங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, பல தடவை திரும்ப முதல்ல ஹர்ட் பண்ண மாதிரியே ஹர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவன் ஷீகேம் ஹர்ட் பண்ணிட்டான், அவளை கெடுத்து விட்டான். அதனால் அவள் ரொம்ப காயப்பட்டு ரொம்ப இப்போ மன உளைச்சல் இருக்கிறாள். என்ன செய்வது என்று தெரியாத மன உளைச்சல் இருக்கும்போது இவங்க ரெண்டாவது என்னம்மா செய்யலாம், இப்படி நடந்து போச்சே என்ன செய்யலான்னு தங்கச்சிட்ட என்ன செஞ்சுருக்கணும், கேட்டிருக்கணும். அல்லது அவங்க அப்பாவாவது ஏதாவது கேட்டாரா, ஏம்மா இப்போ என்ன செய்யலாம், அவனையே கட்டிக்கிறியா, இல்லை இதிலிருந்து ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்லி யாக்கோபு என்ன செஞ்சிடணும், அவங்ககிட்ட கேட்டிருக்கணும், ஜெபம் பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் தங்களுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேவனுடைய பரிசுத்த உடன்படிக்கையை தவறாக பயன்படுத்தினார்கள் சிமியோனும் லேவியும். எவ்வளவு பயங்கரமான காரியம் தெரியுமா அது. ஸோ இதனால் பாதிக்கப்பட்டது தீனா தான். அவள் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறான்னு அவளை விட்டு என்ன கேட்கல, ஏமா நடந்து போச்சு, இந்த உலகத்தில் சினிமா கதையில் வர்ற மாதிரி நடந்து போச்சு, என்ன செய்யலாம், அவனையே கட்டிக்கிறியா, அவனை மட்டும் என்ன செய்யலாம், விருத்த சேதனம் பண்ண வச்சுட்டு அவனை மட்டும் கட்டிக்கலாம். நான் உலக பிரகாரமாக பேசுகிறேன், ஆவிக்குரிய பிரகாரமாக அல்ல அப்படின்னு கேட்டுக்கலாம். எதையுமே அவளுடைய அபிப்பிராயத்தையும் என்ன செய்யலை, அவங்க கேட்கவில்லை. நான் எங்கள் கௌரவம், இதுதான் அவங்களுடைய அன்றைக்கு. அப்போ சிமியோனு லேவியும் பண்ண தப்பு என்ன தெரியுமா, முதலாவது அவர்கள் செய்த வஞ்சகம், ஏமாத்தினாங்க.
அவங்க நம்பினாங்க. சீகேமும் அவனுடைய பட்டணத்து ஜனங்களெல்லாம் இவர்களை நம்பினார்கள். அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்தார்கள். ஆண்டவர் யுத்தத்தை அனுமதிக்கிறார். ஆனால் அந்த யுத்தம் நீதியுள்ள யுத்தமாக இருக்கணும். அநேக நேரங்களில் அவர் யுத்தத்துக்கு போங்கன்னு சொல்கிறார். அந்த யுத்தத்துக்கு போங்கன்னு சொல்கிறது எதுக்காக? எதிரிகளை அழிப்பதற்காக. ஆனால் உங்களை நம்பி வந்தவர்களை வஞ்சகமாய் துரோகம் செய்யும்படி ஆண்டவர் என்றைக்கும் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, உங்களை நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? நீ துரோகம் பண்ணக்கூடாது. அதனால் அவங்கள நம்பினவங்கள, அதுவும் தேவையில்லாமல் எத்தனை அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்களை என்ன செஞ்சாங்க? கொண்டாங்க. அப்படி கொண்டு இருந்தால் சீக்கிரமே அவனை கொண்டு இருக்கணும். அவங்களுக்கு கோபம் வந்தது தவறுன்னு சொல்ல முடியாது, கோபம் வந்தது ரைட். ஆனால் அந்த கோபத்தை அவர்கள் தீர்த்து கொண்ட விதம் ரொம்ப ரொம்ப தவறு, கர்த்தருக்கு விரோதமானது. அதனால் வந்த விளைவுகள் ரொம்ப மோசமானது. ஸோ அவ்வளவு ஆண் மக்களையும் கொன்று கடைசியில் அவளுக்கு ஏதாவது பரிகாரம் தேடினாங்களா? ஒன்றுமே இல்லை. அவளுடைய வாழ்க்கை எப்படி போச்சுன்னா யாருக்கு அதுக்கப்புறம் அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் தீனாவுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை முடித்து அவருடைய சந்ததி எப்படி வந்துச்சுன்னு எதுவுமே இல்லை. ஸோ அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஸோ தங்களுடைய ஆனருக்காக ஜனங்களை கொண்டு கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தை கூட அவங்க என்ன செய்யலை? கேட்கவில்லை. யாக்கோபும் கேட்கலை, பிள்ளைகளும் கேட்கவில்லை. நீங்கள் அவங்களுடைய பரம்பரையை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, ரூபன், அப்புறம் சிமியோன், லேவி, யூதா, அதுக்கப்புறம் 8 பேர் வராங்க. இசக்கார், காத், ஆசேர், யோசேப்பு, நப்தலி, பெஞ்சமின், இப்ராஹிம், எல்லா ஜீனியாலஜிலையும் நல்ல தலைமுறைகள் வந்திருக்கும். ரூபனுக்கு மாத்திரம் ரூபனுடைய கோத்திரத்தில் எந்த தலைமுறையும் சரியாகவே வரல. ரூபன் கோத்திரத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது முக்கியமான ஆட்கள் வந்திருக்காங்கன்னா யாருமே வரல. காரணம் என்ன தெரியுமா? ரூபன் தன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினான். தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியின் மீது தவறாக நடந்து கொண்டான். அதனால் ரூபனுடைய சந்ததியில் ஒரு ஆளும் வரல. சிமியோன் சந்ததியில் ஒருத்தருமே வரல. ஆண்டவர் அந்த சந்ததியில் யாரையும் ஒரு ப்ராமினன்ட் பர்சனை அந்த சிமியோன் கோத்திரத்தில் எழுப்பவே இல்லை. ஆனால் லேவி அந்த தவறை பண்ணியிருந்தாலும் லேவி கோத்திரத்தில் வந்தவங்க ஆரோன், மோசஸ், மிரியாம், ஏலி, ஆசாரியன் சாமுவேல் காலத்தில் இருந்த ஏலி, கடைசியாக புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா யோவான் ஸ்நானகன், அவங்கெல்லாம் யாருடைய கோத்திரத்தில் வர்றாங்க? லேவி கோத்திரத்தில் வராங்க. காரணம் என்னென்னா, ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாலேயே லேவியை தனக்கென தெரிந்து கொண்டார். ஆனால் அவனுக்கு இல்லாமல் போனது என்ன தெரியுமா? தேசத்தில் பங்கு கிடையாது. லேவிக்கு என்ன இல்லை? தேசத்தில் பங்கு இல்லை. அந்த கோத்திரத்தில் வர்றவங்க எல்லாம் கர்த்தருக்கு, நீ இந்த காரியத்தை செஞ்சதுனால, நீ பட்டயத்தை எடுத்ததுனால உன் கையெல்லாம் நீ ஆசரிப்பு கூடாரத்தை தான் தூக்கி சுமக்கணும்னு சொல்லிட்டார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சிமியோனுக்கு எதையும் கொடுக்கல, லேவிக்கு மாத்திரம் அவனுடைய கோத்திரத்தில் ஆசாரியர்களை எழும்ப பண்ணி நீங்கள் காலங்காலமாக என்னுடைய ஊழியத்தை தான் என்ன செய்யணும் அப்படின்னு பங்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். மற்ற எல்லா கோத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா யாராவது வந்திருப்பாங்க. யூதா கோத்திரத்தில் நம்முடைய ஆண்டவரே வந்தார், தாவீது, ஜீசஸ் வந்தாங்க. ஸோ இப்படி அதனால் அந்த ஒரு கோபத்தினால, சிமியோன் லேவியினுடைய கோபத்தினால தங்கள் சந்ததியிலே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். தேவனிடத்திலே பங்கையும் என்ன செஞ்சாங்க? இழந்து போனார்கள். ஸோ என்ன ஒரு நம்ம குடும்பத்தில் நடந்தாலும் அதை முதலாவது தேவனுடைய சமூகத்தில் வைக்கணும். அடுத்து இந்த தீனாள், நான் லோன்லியாக இருக்கேன், நான் தனிமையாக இருக்கேன், எனக்கு பேச்சு துணைக்கு ஆளே இல்லை. அப்போ ஒரு ஆபிரகாமின் குமாரத்தி என்ன செஞ்சுருக்கணும்? தேவனிடத்தில் ஜெபம் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த தேசத்துக்கு போனால் இந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள், அங்கே இருக்கிற ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள், நமக்கு ஏதாவது ஆபத்து வருமா, எதையுமே அவள் யோசிக்கலை. இங்கே இருக்கிற சூழ்நிலை பிடிக்கலை, நான் வெளியே போயிடணும். அப்போது ஆண்டவர் நம்மை ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கிறார் என்றால், அந்த சூழ்நிலையில் நாம் விரும்பத்தகாத காரியங்கள் நடந்தாலும் அதை விட்டு வெளியே போவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? முயற்சிக்கக்கூடாது. ரொம்ப நெருக்கமான காரியங்கள் இருக்கலாம், அவமானகரமான காரியங்கள் நடக்கலாம், தலைகுனிவான காரியங்கள் நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் நம்ம வைத்திருக்கிறார் என்றால் அதை விட்டு தப்பிப்பதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? முயற்சிக்கூடாது. அதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. அப்போ விடுதலை வேணும்னா என்ன தேவை? அவருடைய பிரசன்னம் தேவை.
பேசுகிறதுக்கு யாருமே இல்லையா? பரலோகத்தின் தேவன் இருக்கிறார். எப்பொழுது சமூகத்துக்கு போனாலும் நம்மோட பேசுவதற்கு அவர் ரெடியாக இருக்கார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவன் என்னோடு பேசுவதற்கு எப்பொழுதும் அவர் தயாராக இருக்கிறார். இது முடிஞ்ச உடனே ஒரு சாங் போட போகிறோம், அதை கேட்டு பாருங்கள். இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் கிருபையையும் கொடுத்திருக்கிறார், வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து நாம் எழும்ப வேண்டும் என்றால் நாம் தயாராக இருக்க வேண்டும். தேவன் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளோடு பேசுவதற்கு தயாராக இருப்பது போல அவர் தயாராகவே இருக்கிறார். ஆனால் பிரசன்னத்துக்கு நாம் தானே போகணும். அவருடைய பிரசன்னத்தை நாம் நாடி போகும்போது தான் அவர் நம்மோடு பேச முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் அந்த டீனேஜ் பொண்ணுக்கு அந்த பருவம் அவளை என்ன செஞ்சிருச்சு? ஃபோக்கஸ் பண்ண விடலை, தேவன் மேலே ஃபோக்கஸ் பண்ண விடலை. குடும்ப சூழ்நிலைகள் அவளை வெளியே தள்ளியது. அதனால் வந்த அவமானங்கள். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5 7 வரைக்கும் வாசிங்கள். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். ஆமென். எப்படிப்பட்ட ஒரு சாபம் பாருங்க. தகப்பனே பிள்ளைகள் மேலே போடுகிற சாபம். ஆனால் அது அவராக போடலை, ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகள். தன்னுடைய அந்திம காலத்தில் தான் கர்த்தரிடத்தில் சேரப்போவதற்கு முன்பாக யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு ஒவ்வொருவர் மேலும் தன்னுடைய கையை வைத்து என்ன செய்கிறார்? அவங்களுக்காக ஜெபிக்கிறார். ஜெபித்து அவங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், சாபத்தையும் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அப்படியே அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்கிறது? பலிக்கிறது. இங்கே சொன்னதுபடியே சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவருடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. அகங்காரத்தினால அரண்களை என்ன செஞ்சாங்க? நிர்மூலமாக்கினார்கள். அகங்காரம் அவங்களுக்கு இருந்தது. வைராக்கியம் இல்லை, தேவகோபம் அல்ல, அகங்காரத்தினால் என்ன செஞ்சாங்க? நிர்மூலமாக்கினார்கள். அதனால் உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடியே, வார்த்தையில் சொல்லப்பட்டபடியே சிமியோனுக்கும் லேவிக்கும் நடந்தது. ஸோ ஆண்டவருடைய சாபத்துக்கு நாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? ஆளாகக்கூடாது. நமக்கு கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை நீதியுள்ள தேவன் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் செய்யணும். ஹல்லேலூயா. நாம கையில் என்ன செய்யக்கூடாது? ஆயுதங்களை எடுக்கக்கூடாது. அதாவது எந்த ஒரு தவறு நடந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் நாம் உட்காரக்கூடாது. நாம் நியாயாசனத்தில் உட்கார்ந்து நாம் தீர்ப்பிடக்கூடாது. காரணம் என்ன தெரியாதுமா? நாமே ஒரு நாள் நியாய தீர்ப்புக்கு முன்னால் நிற்க போகிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியின் சிங்காசனத்துக்கு முன்பாக நாமே நிற்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் உட்காந்துக்கிட்டு நாம் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? நியாயம் தீர்க்கக்கூடாது. அவ்வளவு பேரை கொன்னதுனால, அவ்வளோ பேரை கொன்னது மாத்திரம் இல்லை, தேவனுடைய கட்டளையை தவறாக பயன்படுத்தினார்கள். அவர் சொன்ன அந்த விருத்த சேதன உடன்படிக்கையை தவறாக பயன்படுத்தி தங்களுடைய சுய லாபத்துக்காக தேவனுடைய உடன்படிக்கையை அபத்தமாக்கினார்கள். மிகவும் தவறான ஒரு நடைமுறையை பின்பற்றினார்கள் சிமியோன் லேவி. அந்த கோபத்தினால, அதாவது திருக்குறளில் கூட ஒரு திருக்குறள் உண்டு, அது ஏமப்புனையை சுடும்னு வருவாங்க. கோபமானது, உக்கிர கோபமானது ஏமப்புனையை சுடுமாம். அதாவது தன்னை சுற்றி இருக்கிற எல்லா சுற்றத்தாரையும் உறவுகளையும் எரித்து விடுமாம். ஸோ அந்த உக்கிரமான கோபம் அவங்களை மூடி இருந்ததுனால அன்றைக்கு அந்த காரியத்தை செய்தாங்க. அதே கோபம் எங்கே இருந்தது நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம்
53 56 வரைக்கும் உள்ள வசனங்கள். அவர் எருசலேமுக்கு போக 9:53 தானே? அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். பாருங்க, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த ஊரார் தெரியுமா? 52 பார்த்தீங்கன்னா, தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். இப்போ எருசலேமுக்கு போகணுன்னா சமாரியா வழியாக போனால் சீக்கிரத்தில் போயிடலாம். ஆனால் அந்த ஊருக்காரங்க, அவர் எருசலேமுக்கு போகிறாரு, அவர் எருசலேமுக்கு போகிறதுனால எங்கள் ஊர் வழியாக என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. பாருங்கள், இந்த தகராறுலாம், இந்த எல்லை தகராறுலாம் அப்போவே இருந்திருக்கு. அதுவும் எல்லையை உண்டாக்கின இயேசுவுக்கே இருந்திருக்கு. எங்கள் ஊர் வழியாக என்ன செய்யக்கூடாது? நீர் போகக்கூடாது. உடனே கோபம் வந்துருச்சு. யாருக்கு? யோவானுக்கும் யாக்கோபுக்கும். ஏன்னா அவங்க பேர் தான் இடிமுழக்க மக்கள். யோவான், பேதுரு, யாக்கோபு 3 பேருக்கும் இடிமுழக்கம், போவானகேஸ், இடிமுழக்க மக்கள்னு பேர். எப்போ பார்த்தாலும் இடி மாதிரியே முழங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே, இந்த ஊராரை உண்மை என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இந்த ஊர் வழியாக உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, ஆகையினால் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவர்களை அழிப்பதற்கு உமக்கு சித்தமா? நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா? உடனே நினச்சிருப்பாங்க, சார் இவ்வளவு வைராக்கியமாக இருக்கீங்களே அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப பாராட்டுவார்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் தான் அந்த ஊர் வழியாக போக விடலையே. ஏன்னா சமாரியர்களுக்கும் எருசலேமுக்கும் 7ஆம் பொருத்தம், 2 பேருக்குமே ஒத்து வராது. சமாரியர்களை இவங்க வெறுக்கிறவங்க, அவங்க தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவங்க இஸ்ரவேல். காரணம், சமாரியர்கள் கலப்பின மக்கள். யூதர்களுக்கும் மற்ற ஜாதி மற்ற புறவினத்தாருக்கும் பிறந்தவர்கள் சமாரியர்கள். அதனால் அவர்களை தீட்டுப்பட்டவர்கள் என்று ரொம்ப கேவலமாக பேசுவாங்க யூதர்கள். அதனால தான் யூதர்களை அவங்க ஊர் வழியாக அவங்க விடுறதில்லை, சமாரியர்களை இவங்க ஊர் வழியாக இவங்க விடுறது கிடையாது. இந்த தகராறு அன்றைக்கு இருந்து கொண்டு இருந்தது. ஸோ அன்றைக்கு இயேசு அப்படி சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட. எலியா என்ன பண்ணார்? அக்கினி இறக்குனார். அவராக இறக்குனாரா? இல்லை. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள்னு தேவனுக்காக அங்கே தேவனுடைய பிரதிநிதி அண்ணினார். தேவனுக்காக தேவனுடைய பிரதிநிதி அண்ணு கர்த்தரே தேவன் என்று நிரூபிப்பதற்காக வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணார். ஆனால் இங்கே இவங்க ஆண்டவரை ஒரு ஊர் வழியாக போக விடலைங்கிறதுக்காக அந்த ஊரையே என்ன செய்யணுமா? எரிக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று சொல்லி அவர்களை அதட்டினார். என்ன ஆவி அவங்களுக்குள்ளே இருக்குது? அழிக்கிற ஆவி இல்லைப்பா, உங்களுக்குள்ளே நான் கொடுப்பது ரட்சிக்கிற ஆவி. நான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள அழிக்கிறதற்காக அல்ல, ரட்சிக்கிறதற்காகவே வந்தேன். அப்போ அழிக்கிறதற்காகவா இந்த ஆவியை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டார். பயங்கர கோபம் அவங்களுக்கு. மாம்சத்தில் சிமியோனுக்கு லேவிக்கு இருந்த கோபம் மாதிரியே ஆண்டவர்களை அதட்டினார். இல்லை, தேவனுடைய நீதி என்பது அது ஜனங்களை அழிப்பதினால் வெளிப்படுவதல்ல. அவருடைய நீதி ஜனங்களை ரட்சிப்பதற்காகத்தான் வந்தது. பல நேரங்களில் தேவன் அழிவை அனுப்புகிறார், உண்மைதான். எப்போ தெரியுமா? ஜனங்களுடைய கூக்குரல், அவங்களுடைய பெருமூச்சு அவருடைய சமூகத்தில் எட்டும்போது, பாவமானது உச்சத்தை அடையும் போது, பாவமானது அதனுடைய முழு பரிமாணத்தை அடையும் போது தேவன் அழிவை அனுப்புகிறார். சோதம் குமாராவில் அனுப்பினார், நினிவே பட்டணத்தில் அனுப்பினார். எப்போ பாவம் பூர்ணமாச்சாங்க.
அதே காதை தான் இன்றைக்கி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. எப்போ பூரணம் அடைகிறதோ இனிமே பாவம் செய்கிறதுக்கு இனி ஒரு புதுசாக பாவம் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே செஞ்சாச்சுங்கிற நிலைமை வரும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? அழிவை அனுப்புவார். ஆண்டவர் நீதியுள்ள தேவன்தான், அது ஒரு பக்கம். அவர் அன்புள்ள தேவன்தான் ஒரு பக்கம். ஆனால் அவர் பட்சிக்கிற அக்கினியாயும் இருக்கிறார் என்பது மறுபக்கம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ இன்னும் ஆவியுள்ளவர்கள் என்பதை நீங்கள் அறியீர்களா என்று சொல்லி அதட்டி, அவர் பரவாயில்ல, அவன் ஏற்றுக்கொள்ளலையா, பரவாயில்ல, வேறொரு கிராமத்தின் வழியாக நாம் என்ன செய்யலாம்? போகலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ யாராவது நம்ம ஏற்றுக்கொள்ளலையா, பரவாயில்ல, அவங்க மேலே நம்ம கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது நம்ம வெறுக்கிறாங்களா, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விரும்புகிறவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது நமக்கு கொடுக்கலையா, பரவாயில்ல, கொடுக்குறவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கொடுக்கலையே, அவங்க பேசலையே, அவங்க விரும்பலையே. இப்போது நம்ம அந்த நெகட்டிவாகவே என்ன செய்தோம்? பார்த்துட்டே இருக்கோம். இல்லை, ஆண்டவர் எனக்கு தருகிறார், எனக்காக செபிக்கிறவங்களை கொடுத்துருக்கிறார், கொடுக்குறவங்களை கொடுத்துருக்கிறார், நல்லா பேசுகிறவங்களை கொடுத்துருக்கிறார், அதுக்காக ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். 7வது வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்ரீ நடுவே நின்றாள். அன்றைக்கு ஒரே ஒரு பெண், தீனாள் என்ற பெண் ஒருவனால் கெடுக்கப்பட்டாள் என்பதற்காக அவருடைய சகோதரர்களாகிய சிமியோனும் லேவியும் ஒரு ஊரில் இருக்கிற எல்லா ஆண் மக்களையும் கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண். விபச்சாரம்னா அவள் ஒரு மனிதனோடு இல்லை, எத்தனையோ பேரோடு அவளுக்கு தொடர்பு இருந்திருக்கலாம். அவளை கையும் மெய்யுமாய் பிடிக்கிட்டு அவங்க கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னால் நிறுத்தி மோசே சொல்கிறார், கல்லறிந்து கொல்லணும்னு. நீர் என்ன சொல்லுகிறீர்? அவர் ஒன்றும் சொல்லலை, கீழே ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கார். மறுபடியும் கேட்டுட்டாரு, என்ன சொல்லுகிறீர்? அவங்க நினச்சிட்டாங்க ஆண்டவர் மாட்டிக்கிட்டாரு, அவரை இன்றைக்கி தப்பவே முடியாது. என்ன மோசே சொல்லியிருக்காரு, அதுக்கு எகென்ஸ்டாக இவர் சொன்னார்னா இவர் மோசேக்கு விரோதமானவர்னு என்ன செஞ்சிடலாம், எல்லாம் பொருளை கிளப்பி விட்டு வதந்தியை கிளப்பி எல்லாத்தையும் இவருக்கு விரோதமாக எழுப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன வார்த்தை, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லெறி. எவனும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? எல்லாரும் வருஷம் கொண்டு போய் பாவத்துக்காக ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்துட்டு வரான். ஆசாரியனுக்கு தெரியும், எவனாவது கையை ஊற்றினானா, நேத்தான் நீ ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்த. இப்போ யாருமே என்ன செய்ய முடியாது, ஒன்றும் மறக்கவே முடியாது. அப்போது சிறு பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டாங்க பாருங்கள், பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாருமே போயிட்டாங்க. யாரும் அவங்களுக்கு பதில் சொல்லவே முடியாது. படைத்தவருக்கு பதில் சொல்ல முடியுமா? எல்லாரும் போயிட்டாங்க. அந்த பெண், ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பெண் தனித்து நின்றாள், ஸ்திரீ நடுவே நின்றாள், ஆண்டவர் தனித்திருந்தார். எங்கேம்மா உன் மேலே எல்லாம் குற்றம் சாட்டினாங்களே, எல்லோரும் எங்கே? எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவரே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, சின் நோ மோர், இனி பாவம் செய்யாதே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே இருந்த ஆவி அதுதான். நமக்கும் இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நாம் செய்த எத்தனையோ பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சுட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? இனி பாவம் செய்யாது. அதுக்கப்புறம் அவள் பாவம் செஞ்சான்னா தண்டனை அவளுக்கு உண்டு, வாக்கினை தீர்ப்பு அவளுக்கு உண்டு. இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் எவ்வளவு கிருபையுள்ள தேவன், எவ்வளவு அன்புள்ள தேவன். அதனால தான் மன்னிக்கிறதில் அவர் தயை பெருத்தவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன்.
அப்படிப்பட்டவரை இந்த உலகத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நிறைய தவறுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, நிறைய பாவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் அங்கீகரிக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறார், தம்முடைய கூட்டத்திலே அவர் சேர்த்துக்கொள்கிறார். அவர்கிட்ட வந்த பிறகும் கூட நிறைய பேர் தவறுறாங்க. மறுபடியும் மனம் திரும்பும்போது அவங்களை சேர்த்து கொண்டு அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? சின் நோ மோர், இனி பாவம் செய்யாதே. இப்போ சிமியோன் லேவிக்குள்ளே இருந்த அந்த ஆவிக்கும் ஆண்டவருக்குள்ளே இருந்த அந்த ஆவிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். சம்பந்தமே இல்லாத ஆட்களை கொன்றார்கள். ஆதாயப்படுத்த வேண்டியவர்கள் அநேகரை கொன்று கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய செய்கையினால். இன்றைக்கும் சிமியோன் லேவி மாதிரி நிறைய பேருக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன தெரியுமா? அவங்க பேசினாலே பேச்சிலேயே கொல்றவங்கெல்லாம் நிறைய பேர் உண்டு. பேச்சிலேயே நிறைய காயப்படுத்துகிறவர்கள் உண்டு. அதனால் குடும்பத்தில் ஒரு தகப்பனும் தாயும் இருக்கிறோம், பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள், எந்த வழியாக போகிறாங்க, அவங்களுடைய மனசு என்ன யோசிக்குது. நம்ம பல நேரங்களில் நம்முடைய வேலைகள், நம்முடைய சொந்த அலுவல்கள் அதிலேயே என்ன செஞ்சிடறோம்? மூழ்கி போய் விடுகிறோம். பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள், அவங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது, எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, என்ன பேசுகிறாங்க, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் முதல் கொண்டு நம்ம பார்க்கணும். யாரோட பேசும்போது அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி மாறுகிறது, அதெல்லாம் கூட நம்ம என்ன செய்யணும்? நோட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த பிள்ளைகளை இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து, சத்துருவின் வஞ்சகத்திலிருந்து நாம் தப்புவிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன செய்து வந்துடுச்சு. வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன தெரியுமா? ஃப்ரீ ஃபார் ஆல். அதுதான் வெஸ்டர்ன் கல்ச்சர். அது வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்ல முடியாது. வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயும் நல்ல காரியங்கள்லாம் நிறைய உண்டு. இன்றைக்கி ஐரோப்பிய தேசத்திலையும் நிறையா தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஊழியர்கள் இருக்கிறார்கள், பாவத்தை கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்காங்க, தேவ பிரசன்னத்தில் அப்படியே மூழ்கி போகும்படி ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நிறைய என்ன செஞ்சுறாங்க? சுதந்திரம். வேதத்தினுடைய கலாச்சாரம் என்பது வேறு, உலகத்தின் கலாச்சாரம் என்பது வேறு. உலகத்தின் கலாச்சாரம் என்றைக்கும் நம்ம குடும்பங்களில் சபையில் வரவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் நம்ம கர்த்தருக்காக வாழ்ந்து மரித்து விடலாமே தவிர இந்த உலகத்தின் கலாச்சாரத்தோடு ஒரு நாளும் நாம் இணைந்து விடக்கூடாது, சமரசமாகி விடவே கூடாது. ஆமென். இதில் தேவனுடைய பிள்ளைகள் வைராக்கியமாக இருக்கணும். அதனால் இந்த தீனாளுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம், பெற்றோர்களுக்கும் பாடம், பிள்ளைகளும் அதை ஒரு லெசனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கே போகணும், யாருக்கு பக்கத்தில் இருக்கணும், யாரோட பேசணும், என்ன பேசணும், எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, யாரோடு உறவு வைத்து கொள்ள வேண்டும், யாரோடு உறவு வைத்து கொள்ள கூடாது, யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும், யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கக்கூடாது, யாரோட ஃபெல்லோஷிப் ஐக்கியமாக இருக்கணும், யாரோட ஐக்கியமாக இருக்க கூடாது என்பதை நாமும் தெரிந்திருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். அன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். உங்கள் பிள்ளைங்க இது என்னன்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும். இந்த 12 கற்களும் என்ன என்று கேட்டால் நீங்கள் சொல்லணும். ஆண்டவர் எங்களை விடுவித்தார், எகிப்திலிருந்து விடுவித்தார், எங்களை யோர்தான் வழியாக நடத்தினார், யோர்தான் கரை புரண்டு ஓடியது, ஆனால் நாங்களோ உலர்ந்த தரை வழியை என்ன செஞ்சோம்? நடந்து போனோம் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும். உங்களை நான் வழி நடத்தின விதம் உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியணும். இல்லைன்னா என்ன செஞ்சுருவாங்க தெரியுமா? அவங்க கர்த்தரை மறந்து விடுவார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையால் நமக்கு இது தெரிஞ்சிருந்தால் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும்? அதை சொல்லித்தர முடியும். அதனால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த சுதந்திரம் மோசம் போகிறதுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. இந்த உலகத்தினால் வஞ்சிக்கப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் என்ன வந்தாலும் சரி, குடும்பத்தில் என்ன சம்பவங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவருடைய பாதத்தில் அவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் வழி நடத்தணும் தான் கேட்கணுமே தவிர நாம் ஆயுதத்தை கையில் என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. பிள்ளைகளை நடத்துகிறதா இருந்தாலும் சரி, நாம் நடத்தப்படுவதாக இருந்தாலும் சரி, ஃபைனான்ஷியலாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலேயும் தேவக்கரமே நம்மை நடத்தணுமே தவிர நம்ம கரம் நம்ம நடத்தக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நீதிபதி என்ற ஸ்தானத்துக்கு நாம் கொண்டு போய் வைக்கக்கூடாது. அவரே நீதிபரர், அவரே நீதி செய்யட்டும். அவருடைய நீதி நிச்சயமாக நீதியுள்ளதாக இருக்கும், அதில் அநீதியே இருக்காது.
ஆமென், அல்லேலூயா. ஸோ இந்த கடைசி நாட்களில் குடும்பங்களில் ஒரு நல்ல சமாதானம் காணப்படணும். யாக்கோபு குடும்பத்தில் இருந்த மாதிரி வெறுப்புகள், சமாதான குறைச்சல்கள், எந்த சூழ்நிலையிலையும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு வேதம் பல காரியங்களை நமக்கு சொல்லுது. சந்தோஷமாக இருங்க, மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்க. ஜெயிலில் இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க, வெளியே இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க முடியும். காரணம், சந்தோஷத்துக்கு ஆதி காரணராகிய ஜீவ ஊற்றாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அன்புள்ள தேவன் நம்மை நடத்துவார், கிருபையுள்ள தேவன் நம்மை நடத்துவார், பரிசுத்த தேவன் நம்மை நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை நடத்துவார். நான் பேசுறதுக்கு ஆள் இல்லையே, நான் சொல்கிறத கேட்குறதுக்கு ஆள் இல்லையே நம்ம நினைக்க வேண்டாம். நம்மை உண்டாக்கினவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆத்ம நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த ஆத்ம நேசரிங்கே, எந்த ஆத்ம நேசரிங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, 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 எந்த ஆத்ம நேசரிங்கே. நகரத்தின் பெருவிதி சென்று நான் நலமுடன் தேடினேன் நின்று, ஐயோ தேடியும் காணாமல் நின்று, முகம் வாடி மயங்குகிறேன் நின்று. எந்த ஆத்ம நேசரிங்கே, எந்த ஆத்ம நேசரிங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, 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 எந்த ஆத்ம நேசரிங்கே. காட்டு மரங்களில் காணும் நல்ல கிச்சிரி மரம் போல தோணும், காட்டு மரங்களில் காணும் நல்ல கிச்சிரி மரம் போல தோணும், நல்ல குமாரருக்குள்ளே இவர் தானும் குடியிருப்பது போலவே தோணும். எந்த ஆத்ம நேசரிங்கே, எந்த ஆத்ம நேசரிங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, 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 எந்த ஆத்ம நேசரிங்கே. பதினாயிரம் பேரில் சிறந்தோர் அதிவெண்மை சிவப்பு நிறமானோ, 10,000 பேரில் சிறந்தோர் அதிவெண்மை சிறப்பு நிறமானோர், தலை பொன்மயமாய் விளங்கிடுமே மயிர் சுருள் சுருளாயிருப்பவரே. எந்த ஆத்ம நேசரிங்கே, எந்த ஆத்ம நேசரிங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே.
மிக மதுர மலர் வாயின் வசனம், லீபனோன் போலவர் ரூபம், மிக மதுரம் அவர் வாயின் வசனம், லீலி புஷ்பங்கள் போன்றவர் உதட்டில் நின்று வாசனை வெள்ளை போடும் வழியும், எந்த ஆத்ம நேசரங்கே, எந்த ஆத்ம நேசரங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, 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 எந்த ஆத்ம நேசரங்கே. இடது கையின் தலையில் வைத்து அவர் வலது கையால் அரவணைத்து, இடது கையின் தலையில் வைத்து அவர் வலது கையால் அரவணைத்து, என்னை மனதாய் அணைத்து கொள்வதாலே நான் சோகம் அடைவேன் நேசத்தாலே, எந்த ஆத்ம நேசரங்கே, எந்த ஆத்ம நேசரங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, 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 எந்த ஆத்ம நேசரங்கே, எந்த ஆத்ம நேசரங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, 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 எந்த ஆத்ம நேச இங்கே, எந்த ஆத்ம நேச இங்கே, அவர் இங்கே, அவர் இங்கே, அவர் இங்கே, 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 எந்த ஆத்ம நேசரிங்கே, எந்த ஆத்ம நேசரிங்கே. அவர் இங்கே இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம் குடும்பத்திலே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் சபையிலே உலாவி வருகிறார். நாம் அவருடைய ஜனமாயிருக்கும்போது அவர் நமத்திலே உலாவுகிறார். 7 நட்சத்திரங்களை தன் கரத்தில் ஏந்தி கொண்டு 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் அவர் சபையிலே உலாவுகிறார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்கள் அதை காண முடியும். அவரை தரிசனத்தை நான் காண முடியவில்லையே, அவருடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியவில்லை என்று நாம் சொல்வோமே, ஆனால் எங்கோ நாம் தூரமாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். மீண்டுமாய் நாம் அவருக்குள்ளாக இணைந்து அவருடைய ஐக்கியத்துக்குள்ளாக வந்து அவருடைய பிரசன்னத்தை உணர நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். அவருடைய பிரசன்னத்தில் எல்லா சந்தோஷமும் இன்பமும் உண்டு, சமாதானம் சந்தோஷம் உண்டு, ஆனந்த பாக்கியம் உண்டு, பலன் உண்டு, கிருபை உண்டு, நித்திய சந்தோஷம் உண்டு, எல்லா செழிப்பும் அவருடைய பிரசன்னத்திலே உண்டு. நிம்மதியை தேடி நாம் வேறு எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, வேறு எங்கேயோ போய் நாம் காயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வளர்ந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வளர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர் நம்மோடு பேசுகிறவர். நான் தனிமையாக இருக்கிறேன் என்று யாரும் சொல்ல வேண்டாம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தண்ணீர்களை கடந்தாலும் கூட இருக்கிறார், அக்கினியில் நடக்க நேர்ந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ லார்ட், நமக்கு நன்றி ஆண்டவரே. அவருடைய பிரசன்னத்திலே நாம் இனிமையை காண்போம், இன்பத்தை காண்போம். இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வல்லமையுள்ள தேவன் நம்முடைய இரட்சகராயிருக்கிறார், மீட்பராயிருக்கிறார், நீதிபரராயிருக்கிறார், நம்மை மீட்டுக்கொள்ள வரப்போகிறவராயிருக்கிறார். அவருக்கே சதா காலங்களிலும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் பலனும் துதியும் என்றென்றைக்கும் அவருக்கே உண்டாவது.